முடியவில்லைடா. என்ன செய்யணும்? இந்த வாழை தூக்க முடியல. ரெண்டு பேரும் பலம் கொடுத்துக்கோங்களா? சேர்ந்து அந்த குரங்கை வேரோடு போய் சாப்பிடு. என்னை எதிர்த்தபடி எங்கே என் பக்திக்கு இப்படி ஒரு அழிவா? பெருமானே, நான் ஏதாவது தவறு செய்தேனா? வரமுருளே, அடியேன் பிழை செய்தாலும் என்னை மன்னித்தருள வேண்டும் ஆண்டவா, மன்னித்தருள வேண்டும். என் தவத்தடித்த வேண்டாம். ஏய், என்னை அடித்தவன் எங்கே? சரி, வாயன் கண் முன்னே ஏட்டா குதிக்கிற நில்லு, பஞ்சேட்டாவன வெள்ளி வெள்ளி ஏட்டா குதிக்கிற நில்லு. ஏட்டா குதிக்கிற நில்லு, பஞ்சேட்டாவன வெள்ளி வெள்ளி ஏட்டா குதிக்கிற நில்லு. வேண்டான் ராவணேஸ்வரன் வந்திருக்கிறேன். இங்கதான் சொன்னாய். நீயா நானா பார்க்க வேண்டும். போத்தின சரி, எனக்கு மாவீரன் தெரிந்து கொண்டாயா? பேருந்து ஓடி கொடுப்போம். ஆமா, பட்டத்தெடுத்தவன் தாய்க்கு தொண்டையில் செய்தவன், உற்பத்தி செய்தவனே தென்னிலங்கை வேதனை. குரங்கு கூட கொஞ்சம் சமாச்சாரம் தெரிஞ்சு போயிடுது. என்ன முறைக்குது எப்பா நான் சீட்டி தட்டை வாங்கி நோடி அப்படி இருக்கவனா இப்படி காட்சி செய்தான். சொல்வதைக்கு நீ என் போன்ற ஒரு பக்திமான், நீ பேசியதை மன்னித்து விடுகிறேன். என் பாதத்தில் விழுந்து மன்னிப்புக்கள் உனக்கு உயிர்ப்பிச்சு விட மாட்டோம். வேண்டுமான சொல்லுவோம், காலில் விழுந்துட்டு போறோம். நான் எதுக்கு சொல்றேன் கேட்டா, பாதத்துல எப்படி விழ முடியும்? பாதம் என்றால் இது பாதம். ஆமா, காலில் வச்சு சாதாரணமா விழுந்துடலாம். இதான் இது பாதம் தான். நான் மரத்துக்கு இதுல பூமியில அது எப்படி விழ முடியும்? பாதம் இதுதான் பாதம். சொல்வதை கேள். உன் மனைவி மண்டோதரி ரொம்ப ரொம்ப கற்பு கலசி. அவளுடைய மாங்கல்யம் என்றும் தென்னிலை நிலைத்து வாழ வேண்டும் என்றார். இதுதான் நல்லதொரு சூடு. என் வார்த்தை கேட்டு தென்னிலைக்கு திரும்பி ஓடு, இல்லை என்றால் நீ அடைவா சுடுகாடு. கூறி ஏற்று விளையாட தடிமாடு அப்படி சொல்லுதே. அப்படி என்றால் சமரைக்கு தயார். வாங்கிய வரத்தை முதல்ல உன்னுடன் அது என்ன வேலை செய்து பார்த்த அகத்த உன்னை அறிவன். பண்ண போது குறைஞ்சிட்டு உங்ககிட்ட சண்டைக்கு வரலான்னு பாக்குறேன். அடிக்கலான்னு பார்த்தா என்னுடைய வீரம் கொஞ்சம் கொஞ்சம் மாய் குறைகிறது.
சாப்பாடு மாய் டேய் என்ன ஏண்டா பார்த்தாயா நானும் அந்த வாலில் சமர் செய்கிறோம் ஆனால் என்னால் முடியவில்லையடா டேய் என்னடா இது என்ன ஆச்சு மீண்டும் சந்திக்கிறேன் டேய் வாலி பரவாயில்லையா நான் பார்க்கறேன் ஏய் நான் எப்படி தூக்குவேன் இருக்கு அப்படியே இருக்கு அப்படியே இருக்கு எந்த ஒரே சைஸா தான் நான் எத்த குட்டி தூக்குறது என்ன பாருக்குது அதுக்கு மூஞ்சி கிடையாது முகமும் கிடையாது எந்த பக்கம் பார்த்தாலும் உருளையா இருக்கும் ஒரு பக்கம் அடி பக்கம் மட்டும் தான் ரவுண்டா தெரியும் அதுலதான் எதுனா உட்காரலாம் எதுனா பண்ணலாம் அப்ப நான் என்ன பாருல நானு டேங்கர் லாரி சென்னிலங்க வேந்தன் நீ செய்ய வேண்டிய சண்டையடா இந்த சண்டையில சுறுசுறுப்பே இல்லை. எனக்கு இப்ப தினவு அதிகரிக்கிறது அடக்கம் தானே ஆமா கட்டில சூடு சொன்ன இல்ல எல்லாத்தையும் வித்துட்டு வந்துக்கிறோம் ஈனமானம் எல்லாத்தையும் வித்துட்டா வெட்கம் கிடையாது ரத்தம் அடக்கம் தானே ஆமா அடக்கம் இனி சமர் செய்ய முடியாது சாம்பாருக்கு இடம் கிடையாது சாம்பார் இன்னொரு நாளைக்கு வந்து கரியோ கரியன்னு கத்துறீங்க அந்த கறியும் அந்த கறிக்கு ஆகல இங்க வாடா ஆமா இங்க வந்தாதான் மக்களை ஏமாத்தி கறி சாப்பிடுறீங்க வீட்டுக்கு போனா என்ன சாப்பிடுற காசு கிடையாது ராவுல கோயில் திருடுவேன் எவனா மரத்துல வேறுவான் அது மகன் எனக்கு இருந்தா கூட பரவாயில்ல மரத்துல வேறுவா காய்ச்சி கிடக்குது ஒரு தடவை முள்ளு மரத்துல ஏறி கை கால்லாம் கீச்சிட்டு ரத்தம் வந்து கோயில் பிடிக்கல இல்ல லக்கே முடியல தண்ணி சாப்பிடுறது ரெண்டு பேர் இதுல சன்மார்க்கத்துல இருந்து ரெண்டு பேர் இந்த சேவை செய்யறது யார் யார் சொல்லு ஒண்ணு சிங்கு சித்தப்பா இன்னொன்னு நானு இன்னும் இந்த 3 மாசமா வேலைத்தாங்க மீன் பிடிச்சுக்கிறாரு சித்தப்பா ஜென்மத்தை சின்ன வழியை சொல்றீங்க ஓ என்ன பண்றது ஐயா கை நீட்டிக்கிறேன் தெரியுமா இந்த உலகில் தெய்வமே கிடையாது எங்கு நிறைந்த தெய்வம் நான் தான் என் பேரை தான் துதிக்கணும் ஆண்டவன் பேரை துதிக்காதே மகர்ஷி எல்லாம் அடிச்ச பசங்களை நீ மீண்டும் மகர்ஷி எல்லாம் உங்க பேரை துதிக்கின்றாரா இதை மறந்து ஆண்டவன் பேரை துதிக்கின்றாரா அஷ்டதிக்கலும் காடு மேடு மலை மரம் செடி கொடி தரத்தரனுக்கு போறேன் ஆனா ஒரு கண்டிஷன் என்ன நான் கொஞ்சம் செல்லமா வளர்ந்தவன் நீ என்ன மட்டும் பிள்ளாமுச்சிக்குது பாரு பிள்ளைறேன் அது மாதிரி தரையா பார்த்து அப்படியே வைக்கல கிக்கல எங்களா தூவி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி யாரமா பார்த்து இதமான 30 வருஷம் முன்ன பார்த்தா தார் ரோடுக்கு தார் ரோடு அது டொக்கு டோரிமா பெல்ல கலப்பிக்கிற கிடக்கும் கெல்லு கல்லுன்னு பார்த்தா செர்ச்சி கிடக்கும் அது மேலேயே இஷ்டமோ கல்லாஞ்சாட்டு மாதிரி கிடக்குது அது கொஞ்சம் தாங்குற போடும் கட்டி ஆகிலும் குறையும் அது மட்டுமல்ல அங்க அரண்மனையில் எனது மகன் அங்கதன் தொட்டிலே விளையாடி கொண்டிருப்பான் தொட்டிலுக்கு மேல கட்டி 10 தலை பூச்சி உங்களை பூச்சி ஆக்கிட்டாரு கிழக்கின் தாவரம்